வணக்கம். தமிழ் பிளஸ் பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கின்றோம். முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள். பிசிஐடி விசாரணை பிரிவு இன்று திறந்து வைக்கப்பட்டது. நாடளாவிய ரீதியில் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை 40,000 கடந்துள்ளது. மலையக ரயில் மார்க்கத்தில் நாளை இயக்கப்படவிருந்த 7 நீண்ட தூர தொடர்ந்து சேவைகள் ரத்து. பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெறுவதாக இஸ்ரேல் பிரதமர் தெரிவிப்பு. இனி விரிவான செய்திகள். குற்ற செயற்பாடுகளின் ஊடாக ஈட்டப்பட்ட சொத்துக்கள் தொடர்பான விசாரணை பிரிவு இன்று காலை பழைய போலீஸ் தலைமையக கட்டிடத்தில் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால தலைமையில் திறக்கப்பட்டுள்ளது. 2025 ஆண்டு 5ஆம் இலக்க குற்ற செயற்பாடுகளின் ஊடாக ஈட்டப்பட்ட சொத்துக்கள் தொடர்பான விதிகளுக்கமைய விசாரணை நடவடிக்கைகளுக்காக இந்த புதிய பிரிவு ஸ்தாபிக்கப்பட்டுள்ளது. இந்த பிரிவின் மூலம் சட்டவிரோதமாக பணம், சொத்து மற்றும் மூலதனங்களை ஈட்டியது குறித்து விசாரணைகள் மேற்கொள்ளப்படும். பணிப்பாளர் நாயகம் ஒருவரின் தலைமையில் நிறுவப்பட்டுள்ள இந்த பிரிவுக்கு பிரதி பணிப்பாளர் நாயகம் ஒருவரும் நியமிக்கப்பட்டுள்ளார். சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் அசங்க கரவிட்ட 3 வருட காலத்திற்கு இந்த பிரிவின் பணிப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ள அதே நேரம் இப்பதவி நியமனம் தேசிய போலீஸ் ஆணைக்குழுவின் அங்கீகாரத்திற்கு உட்பட்டதெனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குற்றப்புலனாய்வு திணைக்களம் மற்றும் நிதி மோசடி குற்றப்பிரிவின் சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபராகவும் அசங்க கரவிட்டு செயற்படுகின்றார். குற்ற செயற்பாடுகளினூடாக ஈட்டப்பட்ட சொத்துக்கள் தொடர்பான விசாரணை பிரிவின் மூலம் 34 அரசு நிறுவனங்கள் குறித்த விசாரணைகளுக்கு ஒத்துழைப்பு வழங்கப்பட வேண்டும் என்று சட்டத்தின் மூலம் சட்டப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த சில நாட்களாக பெய்து வரும் பலத்த மழை காரணமாக நாட்டின் பல பகுதிகளில் உள்ள நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டம் வேகமாக உயர்ந்துள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது. நேற்று பெய்த பலத்த மழையால் மகா ஓயா மற்றும் தெதிரு ஓயா பகுதியும் வெள்ள அபாயத்தை எட்டியுள்ளதாக திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. இதன் காரணமாக அந்த பகுதிகளின் தாழ்நில பிரதேசங்களில் வசிக்கும் மக்களுக்கு வெள்ள எச்சரிக்கை அறிவிப்புகளை வெளியிட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக திணைக்களம் தெரிவித்துள்ளது. பெய்து வரும் பலத்த மழைக்கு மத்தியில் ராஜாங்கனி நீர்த்தேக்கத்திலிருந்து தற்போது வினாடிக்கு 8,870 கன அடி நீர் வெளியேற்றப்பட்டு வரும் நிலையில் இதன் காரணமாக கலாவோயாவை சுற்றியுள்ள தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கு வெள்ள அபாயம் காணப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வானிலை முன் அறிவிப்புகளின்படி வரும் நாட்களில் கணிசமான மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுவதால் களனி ஆற்றுப்படுகையில் ஹாங்வெள்ள மற்றும் அதன் தாழ்நில பகுதிகளில் வசிக்கும் மக்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என நீர்ப்பாசன திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது. அடுத்த 24 மணி நேரத்திற்குள் மேல் நீரோட்ட பகுதிகளில் கணிசமான மழை பெய்தால் கீழ் நீரோட்ட பகுதிகளில் துரிதமாக வெள்ளாபாயம் ஏற்படக்கூடும். இதே நேரத்தில் வரும் நாட்களில் கணிசமான மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுவதால் களனி, கலு, மகாஓயா, தெதிரு ஓயா, கலாஓயா போன்ற ஆற்றுப்படுகைகளில் வசிக்கும் மக்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்று நீர்ப்பாசன திணைக்களம் மேலும் அறிவுறுத்தியுள்ளது. நாடளாவிய ரீதியில் இதுவரையான காலப்பகுதியில் இனங்காணப்பட்ட டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை 40,000 கடந்துள்ளதோடு டெங்கு காய்ச்சல் காரணமாக 22 பேர் உயிரிழந்துள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. எதிர்வரும் நாட்களில் நிலவக்கூடிய மழையுடன் கூடிய காலநிலையோடு டெங்கு பரவல் மேலும் தீவிரமடைய வாய்ப்புள்ளதாகவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நாடளாவிய ரீதியில் இவ்வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் 40,461 டெங்கு நோயாளர்கள் இனங்காணப்பட்டுள்ளதோடு டெங்கு காய்ச்சலால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கையும் 22 உயர்வடைந்துள்ளது. நாட்டில் நிலவி வரும் மழையுடன் கூடிய சீரற்ற காலநிலையை தொடர்ந்து இனங்காணப்படும் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கையும் வெகுவாக அதிகரித்துள்ளது. இம்மாதம் 18ஆம் தேதி வரை 1,444 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். அதேவேளை கடந்த மாதம் மாத்திரம் 2,402 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதோடு நேற்று முன்தினம் மாத்திரம் 100க்கும் மேற்பட்ட டெங்கு நோயாளர்கள் இனங்காணப்பட்டுள்ளனர். டெங்கு பரவலின் அதிகரிப்பை கருத்தில் கொண்டு 7 சுகாதார மருத்துவ அதிகார பிரிவுகள் அதி உயர் டெங்கு அபாயம் மிக்க பகுதிகளாகவும் 183 குறிப்பிடத்தக்க அளவு டெங்கு அபாயம் மிக்க பகுதிகளாகவும் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளன. கொழும்பு மாவட்டத்தில் 6,971 பேரும், கொழும்பு மாநகர சபைக்குட்பட்ட பகுதியில் 3,252 பேரும், கம்பஹா மாவட்டத்தில் 5,981 நோயாளர்களும், கண்டி மாவட்டத்தில் 3,553 பேர் மற்றும் ரத்தினபுரி மாவட்டத்தில் 4,491 நோயாளர்களும் கண்டறியப்பட்டுள்ளனர். இந்நிலையில் எதிர்வரும் தினங்களில் பதிவாகக்கூடிய டெங்கு நோயாளர்களின் வீதம் மேலும் அதிகரிக்கக்கூடிய சாத்தியப்பாடுகள் காணப்படுகின்றன. ஆகையால் பொதுமக்கள் டெங்கு அபாயத்தை கருத்தில் கொண்டு தாம் வாழும் சூழலில் டெங்கு நுளம்புகள் பெருகக்கூடிய பகுதிகளை இனங்கண்டு அவற்றை இல்லாதொழித்து தூய்மையாக வைத்துக் கொள்ளுமாறு சுகாதார அமைச்சால் அறிவுறுத்தப்பட்டுள்ளது.
இகழ கோட்டை ரயில் நிலையத்திற்கு அருகில் நேற்று தண்டவாளத்தில் ஏற்பட்ட மண் சரிவில் சிக்கி தடம் புரண்ட ரயிலை மீள் தடமேற்றும் பணிகள் மேலும் தாமதமாகலாம் என ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது. கண்டியிலிருந்து கொழும்பு கோட்டை நோக்கி பயணித்த நகரங்களுக்கு இடையிலான கடுகதி ரயிலே இவ்வாறு தடம் புரண்டுள்ளது. இதனால் இன்று காலை 7 ரயில் சேவைகள் ரத்து செய்யப்பட்டதாக அந்த திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. ரயில் மீள் தடமேற்றும் நடவடிக்கையில் மேலும் தாமதம் ஏற்படக்கூடும் என்பதால் மேலும் 2 ரயில் சேவைகளை ரத்து செய்ய ரயில்வே திணைக்களம் முடிவு செய்துள்ளது. இதன்படி மதியம் 12:40க்கு கொழும்பு கோட்டையிலிருந்து நானோயாவுக்கு செல்லும் ரயிலையும் பிற்பகல் 3 மணிக்கு கண்டியிலிருந்து கொழும்பு கோட்டைக்கு செல்லும் கடுகதி ரயிலையும் ரத்து செய்ய முடிவு செய்யப்பட்டுள்ளது. நேற்று மதியம் ரயில் மார்க்கத்திற்கு அருகில் ஒரு சிறிய மண்சரிவு ஏற்பட்ட நிலையில் ரயில் தடம் புரண்டது. பின்னர் ஏற்பட்ட சூழ்நிலையை கருத்தில் கொண்டு மலையகத்துக்கான ரயில் சேவைகளை மட்டுப்படுத்த ரயில்வே திணைக்களம் நடவடிக்கை எடுத்தது. மனித நுகர்வுக்கு பொருத்தமற்ற கரவாட்டு தொகையில் மறைத்து வைத்து ஏற்றிச் செல்லப்பட்ட 3,59,000 போதை மாத்திரைகளோடு வவுனியா போலீசாரால் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். வவுனியா குற்றத்தடுப்பு விசாரணை பணியக அதிகாரிகளுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் குறித்த நபர் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. கைது செய்யப்பட்ட நபர் கட்பிட்டியைச் சேர்ந்த 23 வயதான இளைஞர் என தெரியவந்துள்ளது. சம்பவம் தொடர்பில் வவுனியா குற்றத்தடுப்பு விசாரணை பணியகம் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளது. தலவாக்கலை நகரத்தில் பட்டாசு கொளுத்துக் கொண்டிருந்த 2 இளைஞர்களை மோதிவிட்டு தப்பிச் சென்ற லொரியின் சாரதி தலவாக்கலை போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த விபத்து இன்று அதிகாலை 12:30 மணியளவில் இடம்பெற்றது. தலவாக்கலை நகர மையத்தில் பட்டாசுகள் பற்ற வைத்துக் கொண்டிருந்த 2 இளைஞர்கள் மீது நகர மையத்தின் வழியாக அதிவேகத்தில் சென்ற லொரி மோதியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விபத்தில் காயமடைந்த 2 இளைஞர்களும் பலத்த காயங்களோடு லிந்துலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதோடு பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக நுவரெலியா மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டனர். விபத்துக்கு பிறகு தப்பிச் சென்ற லொரியின் சாரதி தலவாக்கலை கிரேட் வெஸ்டர்ன் தோட்டத்தில் உள்ள வீடொன்றில் மறைந்திருந்த நிலையில் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பாக தலவாக்கலை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். மேல சப்ரகமுவ மத்திய ஓவா வடமேல் தென் மற்றும் வடக்கு மாகாணங்களில் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. அந்த மாகாணங்களில் சில இடங்களில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகளவான பலத்த மழை பெய்யக்கூடும் என அந்த திணைக்களம் வெளியிட்டுள்ள வானிலை முன்னறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஏனைய பகுதிகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். இடியுடன் கூடிய மழையுடன் தற்காலிகமாக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கத்தால் ஏற்படும் ஆபத்துக்களை குறைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது. ஹாங்காங் சர்வதேச விமான நிலையத்தில் சரக்கு விமானம் ஒன்று ஓடுபாதையிலிருந்து விலகி அருகிலுள்ள வாகனத்தில் மோதி கடலில் விழுந்துள்ளது. விபத்தில் 2 பேர் உயிரிழந்ததாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. துருக்கிய சரக்கு விமான நிறுவனம் ஒன்றுக்கு சொந்தமான விமானமே விபத்துக்குள்ளானதாக தெரிவிக்கப்படுகின்றது. விமான நிலைய வாகனத்தில் இருந்த 2 பேர் விபத்தில் உயிரிழந்தனர். இருப்பினும் விமானத்தில் இருந்த 4 பணியாளர்கள் உயிர் தப்பிய நிலையில் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளனர். பாதிக்கப்பட்ட ஓடுபாதையை மூட விமான நிலைய அதிகாரிகள் முடிவு செய்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் மேலும் தெரிவித்துள்ளன. பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெறுவதாக இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு தெரிவித்துள்ளார். இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு அந்நாட்டு தொலைக்காட்சி ஒன்றுக்கு நேரலையில் பேட்டியளித்துள்ளார். அப்போது அவரிடம் பத்திரிகையாளர் ஒருவர் அடுத்த ஆண்டு நடைபெற இருக்கும் பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவீர்களா என கேள்வி எழுப்பியுள்ளார். அதற்கு அவர் ஆம் நிச்சயமாக என பதிலளித்துள்ளார். தேர்தலில் வெற்றி பெற வாய்ப்புள்ளதா என்ற கேள்விக்கு நான் கண்டிப்பாக வெற்றி பெறுவேன் என பதிலளித்துள்ளார். இஸ்ரேலின் நீண்ட நாள் பிரதமராக 1996 ஆண்டிலிருந்து நெத்தன்யாகு உள்ள நிலையில் அடுத்த ஆண்டு நவம்பரில் நடைபெறவுள்ள புதிய பிரதமருக்கான தேர்தலில் அவர் போட்டியிடுவதாக அறிவித்துள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகின்றது. மேலும் பல செய்திகளுக்கு எமது யூடியூப் தளத்தினை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.